டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃபன் தான். ஸோ ஃபன்னை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ பார்ட் 1 பார்க்காத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போகலாமா? I'm thinking I'll just take it. Don't wait for someone to break it. Take control and don't just take it. You can make it happen. You just gotta take some action. Take the ship and be the captain. Head on out and don't look back. Yeah, I will always live my life till it's over. And I will not forget. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எந்த கேம் விளாட போகிறோம்? டெத் பார்க், அது பார்ட் 2 விளாட போகிறோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேமோட பார்ட் வந்து மொத்தம் 5 பார்ட் போட போகிறேன். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கறக்காம அடுத்த என்ன கேம் விளாட மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 200 வியூஸ் 100 வியூஸ் போய்கிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 1000 வியூஸ் அடிக்கலாமல் பார்க்கலாம் கைஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் இந்த சேனலில் கொடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு எந்த கேமில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டெத் பார்க் தான் விளாடப்போம், அது ஒன்று தான். ஸோ இந்த ஒன்றை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் இப்போ ட்ரிக்ஸ் பார்த்துன்னு இருக்கேன். ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பார்ட் 3 வேறு லெவலு ஏதாச்சும் ஒரு கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்டு முடிச்சு, இல்லைன்னா பார்ட் 3 பார்ட் 4 கேமை முடிக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோவை போடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எந்தெந்த கேமில் விளாட மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எந்த மூட் ப்ளே பண்ண போகிறோங்கன்னா ஹார்ட் லெவல் மூடில் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அவங்க ஹார்ட் லெவல் மூடு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருவோம். ஸோ மறக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவோம். 1K ஃபேமிலி அடிக்கணும். ஸோ வாங்க இப்போ நம்ம சும்மா பேசாமல் வீடியோவில் போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க் லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ மறக்காம சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இப்போ தான் அதுக்கு ஓகே எவ்வளோ நேரம் லோடிங்க. ஸோ என் ஃபோனோட கொஞ்சம் லேக் அடிக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் நான் எடிட் பண்ணி போடுறதுனால இருக்குது கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ போய்ட்டு நம்ம கீயை தேடணும். ஸோ கீ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பெட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அந்த ட்ராயரில் தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம காயினை கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி காயினை கலெக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த ட்ராயர் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி பெட்டுக்குள்ளே படுத்துட்டு திருப்பி எந்திரிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கீ கிடைக்கும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ டோர் ஓப்பன் பண்ணல. ஸோ அது தெரியாமல் நான் ரொம்ப நாள் சுற்றி இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு அடியில் போய் முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கீ கிடைக்கும் போல. ஸோ நான் இப்போ தான் ரீஸ்டார்ட் ஆகுது கேம். ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பர்களே. ஓகே எல்லா இடத்துக்கும் தேடி இந்த கீ கிடைக்கலையான்னு தெரில. ஸோ அதான் அப்படியே சொல்லிட்டேன் கேஸ், நம்ம பெட்டுக்குள்ளே படுத்து எந்திரிச்சா மட்டும் நம்மளுக்கு கீ கிடைக்கும். ஸோ பிரைட்னஸ் வச்சு போகும். சார் ஒன்றுமே தெரியல. ஓகே பார்த்தீங்கன்னா அது திருப்பி டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ என்ன பேக்ரவுண்டில் நாய்ஸ்லாம் கிடைச்சலாம் மடிச்சுவாங்க. ஸோ என்கிட்ட மைக்கில் அதனால் ஃபோனில் தான் பேசின்னு இருக்கேன். என்ன பண்ணுறது, திருப்பி என்ன பண்ணணும், பெட்டு கடியில் போய் படுத்தா மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அது தெரியாமல் நான் சுற்றின்னு இருக்கிறேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் தேடி பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே மணி பன்னெண்டு ஆகிடுச்சாங்க. 3 ஸ்டிக்கர் ஃபோட்டோ மாதிரி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோட்டோ போய் இல்லை. ஸோ எல்லா இடத்துல தேடி பார்த்தேன். ஸோ காவி இங்கே கிடைக்குமான்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு மூளை யோசித்தேன். சரின்னா நான் பெட்டு கடியில் படுத்தா தான் கிடைக்கும். திருப்பி பெட்டு கடியில் போய் படுத்து போட்டு எந்த சைடு படிக்கணும் அந்த சைடு சுற்றி போய் படுத்தேன். ஸோ போய் படுத்த நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் சொல்லிட்டு போய் படுத்துனா டோர் ஓப்பன் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த ட்ராயலில் போய் தேடணும் நம்மளுக்கு இந்த கீ கிடைக்கும். ஸோ இப்போ தான் நான் ஸோ அப்போ அதுக்கப்புறம் போய் பார்த்தா கீ இருக்குதுங்க. பார்த்தீங்களா? உள்ளதாக இருக்குது. ஸோ இதுதான் ட்ரிக்ஸ்லாம் கிடையாது. ஸோ அது அப்படி நடந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே இப்போ போய்ட்டு அந்த கீயை வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ டோர் ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறது டெத் பார்க். இது பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டிங்ஸ் நம்ம லேட்டரை கொடுத்துப்போம். ஸோ அதுக்கு உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஓகே இப்போ டெத் பார்க் வெளியவே வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு டிக்கெட் இருக்குது. ஸோ அந்த டிக்கெட் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே டிக்கெட் எடுத்துப்போம் கையில் ரிப்ஸாம். ஓகே இப்போ ஸ்டார்ட் தலைவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அது வேணாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு இடத்துக்கு போவோம். ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு போவோம். மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எந்தெந்த கேமில் அப்ளை பண்ணலான்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இடத்துக்கு நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ எனக்கு இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியல. ஸோ பார்ட் 3 நான் ஒழுங்காக ட்ரிக்ஸ்லாம் கற்றுக்கணும். உங்களுக்கு கன்ஃபார்ம் சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வருவேன். ஸோ இப்போ அதுக்கு வரைக்கும் நம்ம பார்ட் 2 இருக்கிற கேம்ஸை போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயினுக்கு ஸோ எப்படி ஆப்ரேட் பண்ண கூட எனக்கு தெரியல சுத்தமாக. ஸோ அந்த பேய் வேறு எங்கே இருக்குது, அதாவது ஜோக்கர் மண்டை எங்கே இருக்கானே தெரியல. ஸோ இங்கே வந்து ஒழிச்சிக்கலாம் போல். ஸோ ஜோக்கர் மண்டை நம்ம பார்த்தா நம்மளை கடிச்சு சாப்பிட்ருவான் போல். A few minutes later. அந்த ஜோக்கர் மண்டை எங்கே தான் இருக்கிறேன் கடைசி வரைக்கும் தெரியல. நான் எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்துட்டேன். ஸோ அவங்க கூட ஃபன் பண்ணி விளாண்டுட்டு லாஸ்ட்டாக செத்துட்டு ஒரு வீடியோ சீக்கிரம் முடிக்கலான்னு பார்க்குறேன். கடைசி வரைக்கும் அவன் எங்கே இருக்கானே தெரில. நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இருக்கேன். எல்லா ரூம்குள்ளே போய் பார்க்குறேன். கடைசி வரைக்கும் எங்கே இருக்கானே தெரில. ஸோ அவனை பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸோ அவனுக்கு ஒன்று தனியாக ஒரு ரூம் இருக்குது. ஸோ எப்படி அவன் இது ஆப்ரேட் பண்ணால் வருவான்னா பார்த்தீங்கன்னா அந்த போட் மாதிரி ஆடும் பார்த்தீங்களா மேலே. ஸோ அதை ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அவன் ஓடி வருவான். ஏன்னா சவுண்ட் வந்து அவனுக்கு கேட்கும். அதனால் மட்டும்தான் ஓடி வந்துடுவான் அவன். கடைசி வரைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு தேடுறதுக்கே இந்த வீடியோ போயிடுது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஒரு
ஒரு 20 நிமிஷம் 17 நிமிஷம் விளாண்டுருப்பேன். ஏன்னா அவ்வளோ வீடியோ கிளிப்ஸியோட அப்போ அது கூட என்னடா பண்ணியிருந்தேன் கேட்டிங்கன்னா, ஸோ அது வரைக்கும் அவனை தேடி நான் அலைஞ்சிட்டு தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் அவன் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஏன்னா அவன் சின்ன ஒரு சவுண்டு கேட்டால் மட்டும்தான் அவன் எங்கேருந்து வரும். பார்த்தீங்கன்னா காயின் இருக்குது. ஸோ அது எப்படி இங்கேருந்து கலெக்ட் பண்ண முடியும் பார்த்து இங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ பேக் சைடு எப்படி வந்தோமோ அந்த சைடில் போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படியே போய்ட்டு அப்படி திரும்பி போய் கலெக்ட் பண்ணலாம். ஐயோ என்ன இது கீழே உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ். கீழே நம்ம பார்ட் 1 பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது கைஸ், மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ போயிட்டு ஆப்ரேட் பண்ணுவோம். ஆடிச்சு அவ்வளோதான். இப்போ தலைவன் எங்கேருந்து வருவானே தெரில. தலைவன் வந்தாலும் மாட்டி போய் இப்போ நம்ம எங்கேயாச்சும் போய் ஓடி போய் ஒளியணும். ஆனால் இப்போ நம்ம எங்கே ஒளியிடுது இடமே இல்லையே. ஆனால் நம்ம கடைசி வரமாட்டான். நம்ம பயப்பட தேவையில்லை. அவன் ஏன் வருவானு ஸோ அவன் இடத்துக்கு நம்ம போகணும். அவனை பார்த்தா மட்டும் நம்ம ஓடிடுவான். ஸோ நம்ம அவன் இடத்துக்கு போயிட்டு ஃபன் பண்ணலாம். என்னது இது எப்படி போகிறது கைஸ், இது மேலே தான் இப்படி போக முடியாது போல். இது எனக்கு மொத்தம் சூப்பர் கேம்ஸ் சார். இது வேறு லெவலில் எல்லா கேமும் இப்போ நான் விளையாடுற எல்லா கேமும் எனக்கு வேறு லெவலில் பிடிச்சிருக்கு. ஸோ கோஸ்ட் கேம்ஸ் ஆச்சு வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபன்னி கேம்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபன்னி கேம்ஸ் சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம போவோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அவன் எங்கே இருக்கான்னு தேடுவோம். ஸோ அவன் இடத்துக்கு இப்போ நம்ம தேடுவோம். என்னது இது இப்போ தான் வந்து இந்த இடத்துக்கு திருப்பி வந்துட்டு வரும். கிராஃபிக்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக தான் இருக்குது கைஸ். அப்புறம் வாங்க நம்ம அவன் இடத்துக்கே அவனை போய் தேடுவோம். ஏன்னா அவன் எங்கே இருக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் இருக்கும். ஸோ அந்த டென்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக கீழே நம்ம இதுனா ஆமாம் என்னன்னே தெரியல கீழே இருக்கிறதுலாம். ஸோ இப்போ காயின் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன இருக்கிறது தெரியல. இல்லாமல் ரெட் கலரில் ரத்தமா என்னென்ன ஜெல்லி என்னன்னு தெரியல. ஸோ அவன் இடத்துக்கு போய் நம்ம தேடுவோம். அவன் எங்கே இருக்கானா தெரில. கைஸ் நம்மகிட்ட ஜோக்கர் மாதிரி தான் பேசுகிறான். நான் அவன்கிட்ட மாட்டோம் வந்து எப்படியே தப்பிக்கணும். ஸோ அதுக்கு தான் பார்த்துருக்கு கைஸ். டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப பயமாக இருக்குது கைஸ்.